கிருஷ்ணகிரி மாவட்டம் தக்கட்டி கிராமத்தில் ஊரை விட்டு தள்ளி வைத்ததாக தட்டி கேட்டவருக்கு தற்போது அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஊரை விட்டு ஒதுக்கியதை தட்டி கேட்டவர் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தக்கட்டி பகுதியில் ஊரை விட்டு தள்ளி வைத்ததை தட்டி கேட்டவருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஊர் தண்டோரா போடுபவராக இருந்த முத்தப்பாவை முன்விரோதம் காரணமாக ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த திமுக முன்னாள் கவுன்சிலர் சிவராஜ் என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு கிருஷ்ணகிரியிலிருந்து செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பிரகாஷ், வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தக்கட்டி பகுதியில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தவரை தட்டி கேட்டவர் மீது தற்போது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. தொடர்பான விவரங்கள். மௌனிகா, கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அடுத்த தக்கட்டி கிராமத்தை சேர்ந்தவர் முத்தப்பா. இவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். தக்கட்டி பகுதி கிராமத்திற்கு முத்தப்பா தண்டோரா போடும் ஊர் அறிவிப்புகளை சொல்லும் தோட்டியாக இருந்து வருகிறார். இந்த நிலையில ஊர் தோட்டியான முத்தப்பாவை இருதரப்பு பகை மற்றும் முன்விரோதம் காரணமாக அதே பகுதியைச் சேர்ந்த திமுக முன்னாள் கவுன்சிலர் சிவராஜ் கட்ட பஞ்சாயத்து செய்து ஊரை விட்டு தள்ளி வைத்து இனி முத்தப்பா ஊர் தோட்டி செய்யக்கூடாது என கூறி அவரை தொடர்ந்து தள்ளி வைத்து வந்திருக்கிறார். எனவே இது குறித்து அதே பகுதியைச் சேர்ந்த சிங்கப்பா ஏன் இப்படி அராஜகம் செய்கிறீர்கள் என திமுக முன்னாள் கவுன்சிலரிடம் சிவராஜிடமும் கண்டித்ததாகவும், இதனால் ஆத்திரமடைந்த திமுக முன்னாள் கவுன்சிலர் சிவராஜ் மற்றும் அவரது அடி ஆட்களுடன் சிங்கப்பா தனியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற போது அவர் மீது சரமாரியாக கற்களை வீசி தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் படுகாயம் அடைந்த சிங்கப்பா கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கும் எதிராகவும் கட்ட பஞ்சாயத்து செய்து ஊரை விட்டு தள்ளி வைப்பது, அவரை எதிர்ப்பவரை அடி ஆட்களுடன் சென்று தாக்குவது போன்ற அராஜகத்தில் ஈடுபட்டு வரும் திமுக முன்னாள் கவுன்சிலர் சிவராஜ் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவரை தாக்கக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்.